வணக்கம் உறவுகளே. ஹோர்மோஸ் நிலைமை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. போர் நிறுத்தத்தின் கீழ் ஈரான் இன்று காலை ஹோர்மோஸ் ஜலசந்தியை திறந்தது. 2 எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றன என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேல் லெபனான் மீது 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவே மிகப்பெரிய தாக்குதல் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரே தாக்குதலில் 112 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர். ஈரான் ஹோர்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடியது. அனைத்து எண்ணெய் கப்பல் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரான் போர் நிறுத்தத்திலிருந்து முழுமையாக விலகுவது குறித்து ஆலோசித்து வருகிறது என அல் ஜசீரா உறுதிப்படுத்தியது. ஈரானிய ஆயுத படைகள் இப்போது இஸ்ரேலுக்கு உள்ள இலக்குகளை அடையாளம் கண்டு வருகின்றனர். போர் நிறுத்த செய்தியால் இன்று காலை எண்ணெய் விலை 19% சரிந்தது. 2020க்கு பிறகு இதுவே மிகப்பெரிய சரிவு. இப்போது மீண்டும் நிச்சயமற்ற நிலை திரும்பியுள்ளது. ஆரம்பத்தில் ஈரான் போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சியது என்று பீட் ஹெக்ஸெட் கூறினார். ஆனால் இன்று ஈரான் அதிலிருந்து விலக தயாராகி வருகிறது. ஆரம்பத்தில் ஜலசந்தி மூடலின் உச்சத்தில் 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சிக்கிக் கொண்டன. போக்குவரத்து ஒரு நாளைக்கு 150லிருந்து 20க்கும் குறைவாக சரிந்தது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்தம் 12 மணி நேரம் நீடித்தது. உலகின் 20% எண்ணெயை கொண்டு செல்லும் ஜலசந்தி மீண்டும் மூடப்பட்டது. மீண்டும் திறப்பதற்கான அறிகுறிகள் இல்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்தத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் இந்த அளவுக்கு வெறித்தனமாக தாக்குமா என்று உலகம் அதிர்ந்து நிற்கிறது. லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்டது எந்த வகையிலும் இராணுவ நடவடிக்கை ஆகாது. அப்பாவி குடிமக்களை கொள்கின்ற அபட்டமான பயங்கரவாத செயல்தான் என செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. 10 நிமிடங்களில் 100 இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். வீடுகள், வாகனங்கள், கடைகள், குடியிருப்புகள் என எல்லாமே இடிந்து தரமட்டமாகியிருக்கின்றன. 157 பேர் உயிரிழந்ததாகவும் 1020 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குடும்பமாக மாய்ந்திருக்கின்றார்கள். குழந்தைகளை கொன்றிருக்கிறார்கள். லெபனானின் மருத்துவமனைகள் திணறுகின்றன எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுபோன்ற மற்றொரு செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி.